சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது வெறும் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான ஒரு யுத்தம். இது இருவருக்கும் இடையிலான ஒரு சண்டை அப்படிங்கறத தாண்டி இப்போ நாம டேக் ஆன் பண்றது அப்படிங்கிறது யாரை நாம எதிர்கொள்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் பாகிஸ்தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது. 2வது இடத்துல இருக்கிறது சைனா, 3வது இடத்துல இருக்கிறது அமெரிக்கா. அமெரிக்கா அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு சர்ப்ரைஸா இருக்கும். அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு TPS 433J அப்படிங்கிற ஒரு ரேடாரை கொடுத்திருந்தாங்க. இந்த சுக்கூர் ஏர்பேஸ்ல பாகிஸ்தான் வைத்திருந்த இந்த அமெரிக்காவுடைய ரேடார் சிஸ்டம் நம்மளுடைய தாக்குதலுக்கு உள்ளாச்சு. நம்மளுடைய தாக்குதலுக்கு உள்ளானாலும் கூட இது தொடர்பான இந்த சேட்டலைட் இமேஜரிஸ் எதுவுமே வெளியாகவே இல்லை. இப்போ வெளியே இருக்கு அப்படின்னு சொன்னாலே அதுக்கு பின்னாடி ஒரு மெசேஜ் இருக்கு. என்னதான் இந்த அமெரிக்க அதிகாரிகள் தொடர்ச்சியா நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து ஆயுதம் வாங்காதீங்க, எந்த மாதிரியான அழுத்தத்தை கொடுத்தாலும் எங்களுக்கு ஒரு விஷயம் தேவைன்னா அதை நாங்க வாங்கிதான் தீர்வோம் அப்படிங்கறதுல இந்தியா ரொம்ப தெளிவா நகர்ந்துட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க, ரஷ்யா கிட்ட இருந்து R-37M அப்படிங்கிற ஏர் டு ஏர் மிசைல் இந்தியா வாங்க இருக்கு. தாய்வானுக்கு ஆதரவாக நிற்க போகிறது இந்தியா. குறிப்பாக இந்த ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்தை தருவதன் மூலம் எங்களுடைய எதிரி நாடாக கூடிய பாகிஸ்தானுக்கு நீங்க ஆயுதம் சப்ளை பண்ணுவீங்க, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுப்பீங்க, உள்ளிட்ட எல்லா விஷயங்களும் நீங்க பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு தலைவலியா இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு எங்களால உதவி செய்ய முடியாதா? அதுதான் இப்ப நடந்தது. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது வெறும் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான ஒரு யுத்தம். இது இருவருக்கும் இடையிலான ஒரு சண்டை அப்படிங்கறத தாண்டி இதுக்கு இன்னும் ஒரு பெரிய வைடர் பிக்சர் இப்போ வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இத்தனை நாளா நம்ம கூட இந்தியாவுக்கு ஆதரவான நாடுகள் அப்படின்னு ஒன்று சிலது, நட்பு நாடுகள் அப்படின்னு சிலது, நிறைய லேயர்ஸ் ஆஃப் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த டிப்ளமேட்டிக் சேனல்ல நம்ம தெளிவாக ஒரு ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணி வச்சிருந்தோம். ஆனால் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்ல உண்மையிலே நமக்கு எதிராக நிற்பவர்கள் யார் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவான ஒரு பிக்சர் நம்ம கிடைச்சிருக்கு. இப்ப அது கிடைச்சதுக்கு அப்புறம் இந்தியா என்ன செய்யுது அப்படின்னா, அடுத்த கட்டமா அவர்களையும் எதிர்கொள்ளக்கூடிய நடவடிக்கைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா பார்க்கிறோம். அதுல குறிப்பா இப்போ நாம டேக் ஆன் பண்றது அப்படிங்கிறது யாரை நாம எதிர்கொள்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் பாகிஸ்தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது. 2வது இடத்துல இருக்கிறது சைனா, 3வது இடத்துல இருக்கிறது அமெரிக்கா. அமெரிக்கா அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு சர்ப்ரைஸா இருக்கும். ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த உறவு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் விரிஞ்சிருச்சு. அதே மாதிரி நம்ம இருவருக்கும் இடையிலான அந்த டிஃபென்ஸ் விஷயத்துல உள்ளிட்ட பல்வேறு விஷயத்துல நம்ம ரொம்ப இணக்கமாக இருக்கோம் அப்படின்னு நம்பப்பட்டது ஆபரேஷன் சிந்தூருக்கும் முன்பாக. ஆனா ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு அந்த நிலைமை அப்படியே தலைகீழா மாறி இப்ப இந்தியா மேல இருக்கக்கூடிய வன்மத்தை இந்த அமெரிக்காவுடைய இந்த வெள்ளை மாளிகை அரசாங்கம் வெளிப்படுத்திக்கிட்டே வராங்க. இப்ப வெள்ளை மாளிகைக்குள்ளேயே இந்த அரண்மனை சண்டைங்கிறது தொடங்கிடுச்சு. அது நீங்க நம்ம எல்லா சீரியலே பார்த்துருப்போம். எலான் மஸ்கும் ட்ரம்ப்பும் வெளிப்படையா அடிச்சுக்கிறது அப்படிங்கிறது. ஒரு நாட்டுடைய பிசினஸ் மேனும் ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியும் தெரு சண்டை போடுறது அப்படிங்கிறது அமெரிக்கா தான் நடக்கும். ஆனா இது அவங்க பெரிய ஜனநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே புகழ்ந்துப்பாங்க. ஓகே, இதுல பாருங்க, அமெரிக்காவுக்கு எதிராக நம்ம செய்து வரக்கூடிய ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறது இது நேரடியா நடவடிக்கைன்னு சொல்ல முடியாது. ஆனா எந்தெந்த இடத்துலலாம் நம்ம ஒரு பஞ்சை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துலலாம் யோசிக்காம இந்தியா கொடுக்குது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா பார்க்குறோம். இந்த ஆபரேஷன் சிந்தூர் டைம்ல பாகிஸ்தான் சைடில் இருக்கக்கூடிய இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம், குறிப்பாக அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், அவங்களுடைய ஃப்ளைட்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே எப்படி நொறுங்குச்சுன்னு நம்ம வீடியோவோட சேட்டலைட் இமேஜரிஸோட எல்லாமே வெளியிட்டிருந்தோம். அதில் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு அதில் கூட எக்ஸ்போஸ் ஆனது அப்படிங்கிறது துருக்கியோட ட்ரோன்ஸு ப்ளஸ் சைனாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் ப்ளஸ் அவங்களுடைய வெப்பனரிஸ் எல்லாமே எக்ஸ்போஸ் ஆச்சு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு TPS 433J அப்படிங்கிற ஒரு ரேடாரை கொடுத்திருந்தாங்க. இந்த ரேடார் 450 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சு இருக்கக்கூடிய ஒரு ரேடார். 450 கிலோமீட்டர் ரேஞ்சில் என்ன மாதிரியான ஒரு மூமெண்ட்ஸ் அந்த நாடுக்கு எதிராக வந்தாலும் அதை டிடெக்ட் பண்ணி அதை அதுக்கான அந்த தகவலை
ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு உள்ளிட்ட விஷயங்களுக்கு வந்து அனுப்பக்கூடிய ஒரு நவீனமான ஒரு ரேடார் சிஸ்டம். இந்த ரேடார் சிஸ்டம் வந்து அவங்க எங்கே வச்சுருந்தாங்க அப்படின்னா சுக்கூர் ஏர்பேஸில் வந்து அவங்க வச்சுருந்தாங்க. இந்த சுக்கூர் ஏர்பேஸில் அவங்க வச்சுருந்த பாகிஸ்தான் வைத்திருந்த இந்த அமெரிக்காவுடைய ரேடார் சிஸ்டம் நம்மளுடைய தாக்குதலுக்கு உள்ளாச்சு. நம்மளுடைய தாக்குதலுக்கு உள்ளானாலும் கூட இது தொடர்பான இந்த சேட்டலைட் இமேஜரிஸ் எதுவுமே வந்து வெளியாகவே இல்லை. நாம் வந்து ஆனால் சைனாவுடைய ஆயுதங்கள் தாக்கப்படுது, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தாக்கப்படுது. மிக குறிப்பாக லாகூரில் வந்து தகர்க்கப்பட்ட HQ-9 உள்ளிட்ட விஷயங்கள் சம்பந்தமான ஃபோட்டோஸ் வந்து எல்லாமே வெளியாச்சு. ஆனால் இது வெளியாகலை, இப்போ வெளியாயிருக்கு. இப்போ வெளியாயிருக்கு அப்படின்னு சொன்னாலே அதுக்கு பின்னாடி ஒரு மெசேஜ் இருக்கு. அதே மாதிரி அமெரிக்காவுடைய ரேடார் சிஸ்டம் வந்து இந்தியாவோட தாக்குதலில் வந்து சேதமடைஞ்சிருக்கு அப்படிங்கிற இந்த செய்தியே வாஷிங்டனுடைய வெள்ளை மாளிகை அரசாங்கம் ரசிக்காதுன்னு தெரிஞ்சு இந்த செய்தி வெளியே வந்திருக்குன்னா அப்போ என்ன அர்த்தம் நீங்களே வந்து புரிஞ்சுக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் பாருங்க, ரொம்ப ரீசெண்டாக இப்போ நம்ம நேற்று ஒரு செய்தியில் பதிவு பண்ணியிருந்தோம். இந்த ரஷ்யா கிட்ட இருந்து நாம வாங்கின S-400 அப்படிங்கிறது அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து நிச்சயமா வந்து அமெரிக்காவுடைய கண்ணை உறுத்தி இருக்கும் அப்படின்னு தொடக்கத்துலேயே நம்மளோட டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இவ்வளவு அழுத்தத்தையும் தாண்டி அந்த S-400 நமக்கு இந்தியாவுக்கு கொண்டு வந்ததில் அப்போ இருந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் மனோகர் பரிக்கருடைய ரோல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ரோல் நம்ம பேசியிருந்தோம். இப்போ இன்னொரு விஷயத்த பாருங்க, என்னதான் இந்த அமெரிக்க அதிகாரிகள் தொடர்ச்சியா நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து ஆயுதம் வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு நேரடியாக மறைமுகமாக ராஜாங்க ரீதியாக வெளியுறவுத்துறை மூலியமாக எந்த மாதிரியான அழுத்தத்தை கொடுத்தாலும் எங்களுக்கு ஒரு விஷயம் தேவைன்னா அதை நாங்க வாங்கிதான் தீர்வோம் அப்படிங்கிறதுல இந்தியா ரொம்ப தெளிவா நகர்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, ரஷ்யா கிட்ட இருந்து R-37M அப்படிங்கிற ஏர் டு ஏர் மிசைல் வந்து இந்தியா வந்து வாங்க இருக்கு. அதுக்கான கன்சிடரேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த மிசைல் அப்படிங்கிறது நம்ம எதில் ஃபிட் பண்ணுறது, எதில் வந்து இன்கார்பரேட் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னா நம்மளுடைய சுக்கோய் 30 ஃபைட்டர் ஜெட்ஸில் இந்த மிசைலை வந்து நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மிசைல் வந்து இதே தான் 400 கிலோமீட்டர் ரேஞ்சு, அதே மாதிரி மேக்ஸ் 6 ஸ்பீடு. ஸோ இப்போ இந்த முக்கியமான இந்த மிசைல் வந்து நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறதுக்கான அந்த பரிசீலனை வந்து மிக தீவிரமாக போயிட்டுருக்கு. அநேகமாக வாங்கிடுவோம் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய தகவல். ஏர்ஃபோர்ஸுக்கு இது வந்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நகர்வாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்லையும் சரி, இனிமேல் வரக்கூடிய காலங்களில் ஏதேனும் எஸ்கலேஷன் அப்படிங்கிறது நடந்தாலும் சரி, நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எந்த வகையெல்லாம் வந்து முக்கியத்துவமாக பங்களிக்கும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே தெளிவாக பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறோம் அப்படிங்கிறதே வந்து வெள்ளை மாளிகை அரசாங்கத்திற்கு ஒரு செய்தி தான். எங்கள் நாட்டுக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா நாங்கள் செஞ்சே தீருவோம், அதுக்கு வந்து யாரும் இடைஞ்சல் சொல்ல முடியாது. அதே மாதிரி எங்களோட டேர்ம்ஸ், எங்கள் நாட்டுக்கு என்ன தேவைங்கிறத முடிவு செய்ய இடத்துல இருக்கிறது நாங்கள் தானே தவிர வேற யாரும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக வந்து சொல்லியிருக்கோம். தெளிவாக வந்து இதில் வந்து இந்திய அரசு வந்து புரிய வச்சிருக்கு. அதுக்கப்புறம் பங்களாதேஷ்லேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு டக் ஆஃப் வார் வந்து இந்தியா வர்சஸ் அமெரிக்கா அப்படிங்கிறது நடக்க போகுது. அது இன்னும் மேட்டர் ஆஃப் ஒரு 1 or 2 months நடக்க போகுது. ரொம்ப பெருசாக வெடிக்க போகுது. அது நம்ம என்னன்னு நம்ம பார்க்க தான் போகிறோம். இப்போ பாருங்க, இப்போ அடுத்தபடியாக பாருங்க, சைனாவுடைய இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்த அளவுக்கு மோசமாக இருந்தது. HQ-9 அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு இந்தியா அனுப்பிய எந்த ஒரு டார்கெட்ஸையுமே வந்து அதை வந்து ரீட் பண்ண முடியாத அளவுக்கு அது எந்த அளவுக்கு ஒரு செயலற்று இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அரசாங்கமே வந்து வியப்பாக வந்து பார்த்து அப்புறம் உலக நாடுகளுக்கும் அந்த செய்தி பரவி ரொம்ப மோசமாக இருந்தது. அதுக்கு அவங்க கொடுத்த விளக்கம் தான் இல்லை டாப்பே. பிரம்மோஸ் ஏவுகணை வந்து மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜிக்குள்ள, அதே மாதிரி ரொம்ப நவீனமான ஏவுகணை. அதை வந்து இதால் வந்து டிடெக்ட் பண்ண முடியாது. அதை டிடெக்ட் பண்ண முடியலாம், எதுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. இப்போ பாருங்க, இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்ல உண்மையிலேயே வெறும் பாகிஸ்தான் அதுக்கப்புறம் வந்து இந்தியா இரு நாடுகளுக்கு இடையில ஒரு சண்டை, ஒரு யுத்தம்னு நடந்தா இந்த சண்டையில யார் ஜெயிப்பா அப்படிங்கிறது மிக நிச்சயமாக தெரியும். நம்ம இந்தியாவுடைய அந்த பராக்கிரமம், நம்மளுடைய அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம், நம்மளுடைய பொருளாதாரம் சொல்லிட்டு எந்த வகையிலுமே ஒப்பீட்டளவில் கூட பாகிஸ்தான் கிடையாது அப்படிங்கிறது உலக நாடுகள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் எந்த இடத்துல இந்தியாவுக்கு ஒரு சிக்கல் வருது அப்படின்னா, பாகிஸ்தான் என்கிற நாடு வேற ஒரு நாடோட ப்ராக்சியா மாறி நம்ம கூட சண்டை போடும்போது நமக்கு ஒரு சிக்கல் வருது. பாகிஸ்தான் அப்படிங்கிற நாடு இந்த பீஜிங்ல இருக்கக்கூடிய பேரரசருக்கு வந்து அடிமை சாசனம் எழுதி வச்சுட்டு அவங்க பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் வந்து இன்னும் அதுக்கு அவங்க வந்து ஆயுதம் எல்லாத்தையும் கொடுக்கறது. அதே மாதிரி ரொம்ப அடி வாங்கிட்டாங்கன்னா வந்து முன்னாள் எஜமானர் இருக்காரு அமெரிக்கா, அவர்கிட்ட போய் ஒளிஞ்சுக்கிறது. இந்த ப்ராக்சி வாரை இந்தியா வந்து ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாது.
பாகிஸ்தானோட ப்ராக்ஸி வாரை நான் இனிமேல் நாங்கள் பொறுத்துட்டு இருக்க மாட்டோம்னு பிரதமர் நேரடியாக ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் சொன்ன பிறகும் தொடர்ச்சியாக அந்த ப்ராக்ஸி வாருங்கிறது போயிட்டு இருக்கு. இப்ப பாருங்க, ப்ராக்ஸி வார் அப்படிங்கிற அந்த கேமை ஒருவேளை இந்தியாவுக்கு எதிராக வந்து சைனாவோ அமெரிக்காவோ எடுச்சு அப்படின்னா அதே கேமை செய்யறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுன்னு இந்தியா வந்து உணர்த்திட்டு இருக்கு. இப்ப அதுல ஒரு முக்கியமான காய் நகர்த்தல் என்ன அப்படின்னா தாய்வானுக்கும் சைனாவுக்கும் இடையில அந்த பிரச்சனை அப்படிங்கிறது தெரியும். தாய்வான் அப்படிங்கிறது அந்த ஒரு மிகச்சிறிய நாடு, ஆனாலும் செமிகண்டக்டர் உள்ளிட்ட விஷயங்கள்ல அவங்க எந்த அளவுக்கு டெக்னாலஜிக்கலா வந்து வளர்ந்து இருக்கிறாங்க, அவங்களுடைய உழைப்பு என்ன அப்படிங்கிறது உலக நாடுகளே பார்த்து வியக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா அந்த நாடை தொடர்ச்சியாக சீண்டிக்கொண்டே இருப்பது தன்னுடைய முழு நேர வேலை அப்படின்னு இந்த சைனாவுடைய பீஜிங் அரசாங்கம் தொடர்ச்சியாக வந்து வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ குறிப்பா இப்போ சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ரீசெண்டா நடந்த ஒரு விஷயத்தை பார்ப்போம். கிட்டத்தட்ட இது வந்து தாய்வான் வெளியிட்டிருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான அறிவிக்கை. இதுல கிட்டத்தட்ட சைனாவுடைய 34 PLA ஏர்கிராஃப்ட், அப்புறம் வந்து 8 பிளான் வெசல்ஸ், 1 அஃபிஷியல் ஷிப் ஆப்ரேட்டிங் அரவுண்ட் தி தாய்வான் அப்படின்ட்டு வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே சைனாவுடைய சொந்தமானது. கிட்டத்தட்ட 34 விமானங்கள், அதுக்கப்புறம் வந்து உள்ளிட்ட பல்வேறு அவங்களுடைய ராணுவ அந்த பராக்கிரமத்தை வந்து காமிக்கிறதுக்கு, தாய்வானை மிரட்டுறதுக்கு தொடர்ச்சியாக வந்து சீனா காய் நகர்த்தல பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியான ஆனா தாக்க மாட்டாங்க. ஆனா அந்த மாதிரியான ஒரு பயத்தை மட்டும் ஏற்படுத்துவாங்க. அந்த பயத்தை ஏற்படுத்தி அந்த தாய்வான் அப்படிங்கிற நாட்டை வந்து எப்பவுமே ஒரு பதற்றத்துக்குரிய ஒரு நாடா வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து சீனாவுடைய முழு நேர திட்டம் அப்படிங்கிறது. இப்ப பாருங்க, அந்த திட்டத்துக்கு நேர் எதிராக இப்போ தாய்வான் இந்தியாவை அணுகியிருக்கிறது. இந்தியாவை எதுக்கு அணுகியிருக்கிறாங்க, இப்ப இந்தியா என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம இந்தியாவுக்கிட்ட அணுகி அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, D4 ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு வந்து கேட்டுக்கிறாங்க. D4 ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு இந்தியாலே நம்ம தயாரிச்ச ஒரு மிக முக்கியமான ஒரு தயாரிப்பு. அதை வந்து இப்போ நம்ம தாய்வானுக்கு வந்து கொடுக்கறதுக்கான ஒரு காய் நகர்த்தல் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. மிக நிச்சயமாக இந்த ப்ரப்போசலும் வந்து இந்திய அரசால் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ நம்மளுடைய அந்த ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தரப்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பாருங்க, ஆன்டி ட்ரோன் சிஸ்டமா வந்து தாய்வான் நம்ம கிட்ட வாங்குறாங்கன்னா அதில் இருக்க முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த ட்ரோன் டெக்னாலஜியில சைனா எந்த அளவுக்கு வந்து ஒரு முன்னோடியா இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஆனாலும் கூட அவங்களுடைய தயாரிப்புடைய நம்பகத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா அது கேள்விக்குறிதான். அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா ஒரு 2000 ரூபாய்க்கு 1500 ரூபாய்க்குலாம் ட்ரோன் வந்து சைனாவால் உற்பத்தி பண்ண முடியுங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த அளவுக்கு சீப்பாக எந்த நாடாலையும் செய்ய முடியாதுங்கிறதும் உண்மைதான். ஸோ வந்து இப்போது அந்த ட்ரோன் மூலிமா மிரட்டக்கூடிய அந்த வேலையையும் வந்து தொடர்ச்சியாக வந்து சைனா செய்யும் அப்படிங்கிறத முன்னாடியே ஆன்டிசிபேட் பண்ணி அந்த ஆன்டி ட்ரோன் சிஸ்டம்மை வந்து இந்தியா கிட்டேருந்து வாங்கணும் அப்படிங்கிற முக்கியமான ஒரு முடிவை தாய்வான் எடுத்திருக்கிறது. தாய்வானுக்கு ஆதரவாக நிற்க போகிறது இந்தியா, குறிப்பாக இந்த ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்தை வந்து தருவதன் மூலம். ஸோ இதுதான் இங்கே எங்களுடைய எதிரி நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு நீங்கள் வந்து ஆயுதம் சப்ளை பண்ணுவீங்க, அதே மாதிரி நீங்கள் வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுப்பீங்க, உள்ளிட்ட எல்லா விஷயங்களும் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு தலைவலியாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு எங்களால் வந்து உதவி செய்ய முடியாதா? அதுதான் இப்போ நடந்திருக்கு. இதுவாக இருக்கட்டும், இதுக்கு முன்பாக பிலிப்பைன்ஸுக்கு வந்து நாம் வழங்கிய அந்த பிரம்மோஸ் ஏவுகணை இப்போ அதை வந்து அவங்க நேவியில் சேர்க்க போகிறதாகட்டும், இது எல்லாமே சைனாவுக்கு, குறிப்பாக அந்த பீஜிங்கில் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பேரரசர் ஷி ஜின்பிங்கு கொடுக்கக்கூடிய தெளிவான மெசேஜ். இந்தியாவுக்கு எதிரான இந்த ப்ராக்ஸி வாரை நீங்கள் வந்து நிறுத்தலை அப்படின்னா, அதை தொடர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிரான ஒரு ப்ராக்ஸி வாரையும் எங்களால் செய்ய முடியும் அப்படின்னு இந்தியா வந்து இதில் வந்து காமிச்சிருக்கிறாங்க. இது இன்னும் வரும் காலங்களில் இது இன்னும் இருக்க போகிறது இல்லை, இது அதிகரிக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ நம்ம இதை தாண்டி நம்மளுடைய இந்திய இராணுவத்துக்கான விஷயங்கள் என்னென்ன அப்டேட்ஸ் வந்து போயிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதை ரொம்ப ஸ்பீடாக பார்த்துடலாம். ஒன்று வந்து BEL, அதாவது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற அந்த நிறுவனம் வந்து நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய THD-195 ரேடார் சிஸ்டத்தை வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கான முயற்சியில் வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. இப்போ அதை அப்கிரேட் பண்ணுறது மூலிமா என்ன ஆகும்னா, இதோட லைஃப் டைம் அப்படிங்கிறது 15 இயர்ஸ் வந்து ஜாஸ்தியாகும். அதே மாதிரி
இதோட ரேஞ்ச் அப்படிங்கிறது 1000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இதோட ரேஞ்சை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி அடுத்த இந்தியன் ஆர்மியுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் அப்படிங்கிறதுனா ஆன்டி டேங்க் மைன்ஸை வந்து வாங்க போகிறோம். கிட்டத்தட்ட 4000 ஆன்டி டேங்க் மைன்ஸ் வந்து வாங்க போகிறோம். இது எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம எல்ஓசியில் மிக முக்கியமாக அது வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ இதுக்கான ஒரு முன்னெடுப்பும் வேகம் எடுத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ எந்த இடத்துலையும் இந்த ப்ராக்சி வாராக இருக்கட்டும், இந்த பாகிஸ்தானுக்கு எதிரான இந்த நடவடிக்கையாக இருக்கட்டும், நம்மளுடைய ராணுவத்தை வலிமைப்படுத்தக்கூடிய முயற்சியாக இருக்கட்டும், இது எங்கேயுமே வந்து தங்கு தடை இல்லாமல் இந்தியா அப்படிங்கிற நகர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த பதிவோட இறுதியா இந்த ப்ராக்சி வார் அப்படிங்கிறத இந்த பங்களாதேஷ்ல உட்காந்துட்டு விளையாட்டு காட்டுறது, அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு பின்னாடி உட்காந்து விளையாட்டு காட்டுறது, இந்த விஷயத்தெல்லாம் இந்த சைனா அரசாங்கமும் அமெரிக்க அரசாங்கமும் மிக நிச்சயமா நிறுத்தணும். இதை நிறுத்தலை அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை தேவையான நடவடிக்கை இருக்குமோ அந்த விஷயத்தை இந்தியா செய்யும் அப்படிங்கிறத மிக தெளிவான ஒரு சிக்னலை நம்மளுடைய அரசாங்கம் காட்டிடுச்சு. பேரரசர் என்ன முடிவெடுக்க போறாரு, வெள்ளை மாளிகை அரசாங்கம் என்ன முடிவெடுக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.